என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் இன்னைக்கு போய் பாஜக கிட்ட சரணடைஞ்சிட்டார். பாஜக இதுல பிஜேபி என்ற ஒரு கட்சி நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க அவரை கேப்சர் பண்ணிட்டாங்கன்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நடிகர் விஜய் தான் சொன்னாரு சிபிஐ ஒன்றும் உத்தமர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதனால நடிகர் விஜய் இதுல பெருசா ஜெயிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஒரு நான் முட்டாள்தனமா பேசுற வார்த்தைகள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு மக்கள் புறக்கணிப்பாங்க. நீங்க இன்னொரு விஷயத்தை வெளிப்படையா பார்க்கணும். சட்ட ஒழுங்குன்றது ஒரு மாநில உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நேரடியா இந்த ஒரு விசாரணை கமிஷன் போய் அந்த விசாரணை எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம அதுக்குள்ள இது சிபிஐ விசாரணை வர வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது இது இடைக்கால உத்தரவு தான், இது ஒன்றும் இறுதி உத்தரவுலாம் கிடையாது. இல்ல இப்ப இந்த சிபிஐக்கு மாத்தினதே திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு ஒரு செய்தியும் வருது. அது எப்படி பாக்குறீங்க? அதுதான் நாங்க சொல்றோம்ல, பிஜேபின்ற ஒரு கட்சி இந்த சிபிஐ தன்னை பிஜேபியோட ஒரு அணியா செயல்படுது. அதுல போய் நடிகர் விஜய் அந்த விட்டில் பூச்சி மாதிரி போய் விழுந்துட்டார். நீங்க இன்னைக்கு சார் இன்னைக்கு அன்றைக்கு இரவே 1 hour அமைக்கப்பட்டது சார். நீங்க அஸ்ராக்கார்ன்ற ஒரு அதிகாரி சாதாரண அதிகாரி நீங்க நினைக்கிறீங்களா? அவர் சிபிஐல ஒர்க் பண்ணது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அந்த அதிகாரிய உயர்நீதிமன்றம் நியமிக்குது, அந்த அதிகாரி விசாரணை பண்றாங்க, களத்துக்கு போயிட்டாங்க. நீங்க களத்துக்கு போய் அந்த விசாரணை சரியா இருக்கு தப்பா இருக்குன்றதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசினா கூட பரவாயில்ல. ஒரு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே இங்க சிபிஐ எங்கிருந்து சார் வருது? இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே கொஞ்சம் இதுல எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா, லாஜிக் இருக்கான்னு பாருங்க.